Good morning, students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrampalayam, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தட் இஸ் காமர்ஸ் கண்டக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதில் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 மார்க் டோட்டலாக ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனோட ஃபுல் அனாலிசிஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு புக் பேக் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் 90 மார்க்குக்கு நமக்கு 85 மார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேக் கேட்டிருக்காங்க. அதில் நமக்கு இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் இன்டீரியர் கேட்டிருக்காங்க, 2 1 மார்க் இன்டீரியர், அதே போல் ஒரு 3 மார்க் நமக்கு இன்டீரியர் கேட்டிருக்காங்க. அந்த 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ நோலேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வித் எ வைடர் ஸ்பேன் தேர் வில் பி அ டேஷ் ஹைரார்ச்சிக்கல் லெவல். ஸோ அதுக்கு ஆன்சர் லெஸ். செகண்ட் கொஸ்டின், த கோல்ஸ் ஆர் அச்சீவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன். எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா எதை வச்சு, மோட்டிவேஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. தேர்ட் கொஸ்டின், MBO இஸ் பாப்புலரைஸ்ட் இன் த USA. MBO வந்து அதிகமாக ஃபஸ்ட்டு எங்கே ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு அப்படின்னா USAல. அது யார் மூலமாக இருந்துச்சு? ஆப்ஷன் பி, ஜார்ஜ் ஆர்டினர். ஃபோர்த்து கொஸ்டின், ஃபினான்சியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட்ஸ் பிஸ்னஸ் ஃபார்ம். ஸோ ஒரு ஃபினான்சியல் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா டு ரைஸ் ஃபண்டு, ஒரு நிதியை அதிகரிக்கிறதுக்காக தான் ஃபினான்சியல் மார்க்கெட் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின், த டேஷ் வாஸ் செட் அப் பை அ premier financial institution to allow the trading of securities across the electronic counters throughout the country. OTCEI. சிக்ஸ்த்து கொஸ்டின், எ ஸ்பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் இஸ் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? பியர் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். செவன்த்து கொஸ்டின், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிட்டர்மைன் த டேஷ் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க? எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு கான்ட்ரவர்சியான ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின், த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேட்டிங் அன்சூட்டபிள் கேண்டிடேட் இஸ் கால்டு. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு யாரோ ஒரு பர்சன் இன்டர்வியூ வராங்க, அதில் வந்து சூட்டபிள் கேண்டிடேட் எப்படி இன்டர்வியூ மூலமாக எடுப்போம்? அன்சூட்டபிள் கேண்டிடேட் எந்த மாதிரி எடுப்போம்? செலெக்ஷன் வச்சு தான் அன்சூட்டபிள் கேண்டிடேட்டை எலிமினேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நைன்த்து கொஸ்டின், ட்ரைனிங் மெத்தட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ, 2 விதமாக இருக்குது, ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்க. டென்த்து கொஸ்டின், இன் த ஃபாலோயிங் வேரியபிள்ஸ் விச் ஒன் இஸ் நாட் த வேரியபிள் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஸோ நமக்கு 4 மார்க்கெட்டிங் மிக்ஸ் இருக்கும். ப்ளேஸு, ப்ராடக்ட்டு, ப்ரைஸு, ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி 4 இருக்கும். இதில் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் நம்ம என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் சி, ப்ரோக்ராம் வேரியபிள் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் மிக்ஸ்லேயே நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் 11th, பியூர் ப்ளே ரீட்டைலர்ஸ் ஆர் கால்டு டிரான்சாக்ஷன் புரோக்கர்ஸ். ஸோ ஒரு ரீட்டைலருக்கும் ஒரு கன்சியூமருக்கும் இடையில இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சாக்ஷன் யார் பண்ணுவாங்க அப்படின்னா புரோக்கர்ஸ், தட் இஸ் டிரான்சாக்ஷன் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், டேஷ் ஆஃப் எவ்ரி இயர் இஸ் டிக்ளேர்டு அஸ் அ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டே. நுகர்வோர் பாதுகாப்பு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் சி, மார்ச் 15. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், த ஸ்டேட் கமிஷன் கேன் entertain complaint where the value of goods or service and the compensation if any claimed exceed. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் கமிஷன், ஸ்டேட் லெவலில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டோட மதிப்பு எவ்வளோ தான் இருக்கணும்? 20 lakhsல இருந்து 1 கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கணும். 1 கோடி ரூபாய்க்கு மேலேயும் போகக்கூடாது, 20 லட்சம் ரூபாய்க்கு கீழேயும் இருக்கக்கூடாது. 20 lakhsலேருந்து 1 crore இருந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ், ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம ஃபைல் பண்ணால் மட்டும்தான் ஸ்டேட் கமிஷனுக்கு நம்ம போவோம். Question number 14, macro environment of business is an uncontrollable factor. மைக்ரோ என்விரான்மெண்ட் அப்படின்னா வித்தின் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், மேக்ரோ என்விரான்மெண்ட் அப்படின்னா அவுட் சைட் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்? அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், டேஷ் ரிசல்ட் ஃப்ரம் த ரிமூவல் ஆஃப் பேரியர்ஸ் பிட்வீன்
நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் டு என்கரேஜ் த ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் சர்வீஸ் கேபிட்டல் அண்ட் லேபர். ஸோ ரிமூவல் ஆஃப் பேரியர்ஸ் அப்படின்னா நம்ம உலக அளவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தடுத்து ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது எதாவது ரிலேட்டடாக இருக்கும், குளோபலைசேஷன், தட் இஸ் உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி. ஸோ நமக்கு வந்து டெக்னாலஜி பேஸ்டு எது இருக்கும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 17, எ பர்சன் shall hold office as a director in dash companies as per the companies act. ஸோ ஒரு பர்சன் டேரக்டராக இருக்கணும் அப்படின்னா எத்தனை கம்பெனியில் மட்டும் டேரக்டராக இருக்க முடியும்? 20 கம்பெனிஸில் மட்டும்தான் அவங்க டேரக்டர்ஸாக இருக்க முடியும். இன்கேஸ் 21வது கம்பெனியில் போய் அவங்க டேரக்டர்ஸாக அப்பாயிண்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஃபைன் பே பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18, who is not entitled to speak at the annual general meeting of the company. ஸோ கம்பெனியில் நமக்கு இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் யார் வந்து பேசக்கூடாது? அதில் ப்ராக்ஸி, ஆப்ஷன் சி ப்ராக்ஸி அப்படிங்கிறவங்க பேசக்கூடாது. ஆடிட்டர் பேசலாம், அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் பேசலாம், அந்த கம்பெனியோட டேரக்டர்ஸ் பேசலாம். ஆனால் ப்ராக்ஸி அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணிடக்கூடாது? பேசிடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர், இதுவரையும் அப் டு 1 to 18 நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஒன்லி புக் பேக் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 19, கொஸ்டின் நம்பர் 20 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டீரியர் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 19ல் ஃபஸ்ட்டு இன்னோவேட்டிவ் என்டர்ப்ரனர் அப்படின்னா அவங்க புதுப்பித்தலாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் நியூ ப்ராடக்ட்டோ பிராண்டோ டெக்னாலஜியோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இமிட்டேட்டிவ் என்டர்ப்ரனர் அப்படின்னா வேறு யாராவது ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க, அதை வாங்கி திருப்பி ரீடிசைன் பண்ணி அதை பண்ணுறது தான் இமிட்டேட்டிவ் என்டர்ப்ரனர். நெக்ஸ்ட்டு ஃபேபியன் என்டர்ப்ரனர் அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ், சின்ன சின்ன பொருளுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரோன் என்டர்ப்ரனர் அப்படின்னா அவங்களோட சேஞ்சை என்றைக்கும் இது பண்ண மாட்டாங்க, அவங்க என்ன ப்ராடக்ட் இது பண்ணுறாங்களோ அவங்க அப்படியே அப்டேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் நமக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு அசஸிங் அண்ட் ரீசனிங் பார்த்தோம்னா வாய்ஸ் voting in which the chairman allows the members to raise their voice in favor or against as issue. ஸோ ஒரு மீட்டிங்கில் ஆஸ் அ சேர்மன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி ஃபைனல் பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ வாய்ஸ் மூலமாக தான் பண்ணுவாங்க. அதோட ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the chairman announced the result of voice voting on the basis of strength of words shouted. ஸோ சேர்மன் எப்படி அதோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? யார் அதிகமாக சத்தம் போடுறாங்களோ அதை வச்சு தான் ரிசல்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கொடுத்த அசஸிங்கும் கரெக்டு, அது கொடுத்த ரீசனும் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ நமக்கு 1 to 21 மார்க்கு, அதில் 1 to 18 நமக்கு புக் பேக் கேட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 19 அண்ட் கொஸ்டின் நம்பர் 20 நமக்கு இன்டீரியர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 இன்டீரியருமே நம்ம கொஞ்சம் யோசிச்சா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2. பார்ட் 2ல் நமக்கு 21லேருந்து 30 வரை கொஸ்டின் வரும். அதில் நமக்கு அப் டு சாப்டர் நம்பர் 1லேருந்து சாப்டர் நம்பர் 28 வரையும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை மோட்டிவேஷன். இது வந்து எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா சாப்டர் நம்பர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஸ்பாட் மார்க்கெட்டு. ஸ்பாட் மார்க்கெட் சாப்டர் நம்பர் 4லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 23 ஹூ இஸ் கால்ட் எ புரோக்கர். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் நம்பர் 7. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இயர்லி நமக்கு ரிப்பீட் ஆகிற ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 24 பார்த்தோம் அப்படின்னா ரைட் எனி டூ இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்வயர்மெண்ட். இது எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா சாப்டர் நம்பர் 10லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 25 வாட் இஸ் மீன் பை கமாடிட்டி மார்க்கெட்டு. கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னா ஒரு பொருளை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்டை வச்சு அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். இது எந்த லெசன் அப்படின்னா சாப்டர் நம்பர் 13. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் கேவியட் எம்டர். இது பார்த்தோம்னா சாப்டர் நம்பர் 16. ஸோ கேவியட் எம்டராக இருந்தாலும் சரி, கேவியட் வெண்டிட்டராக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே நமக்கு ரிப்பீட் ஆகிற ஒரு கொஸ்டின். ஒன்று கேவியட் வெண்டிட்டர் கேட்பாங்க, இல்லை கேவியட் எம்டர் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 எக்ஸ்பேண்ட் VUCA. இது வந்து சாப்டர் நம்பர் 19லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் டவுன் த எசென்சியல் எலமெண்ட் ஆஃப் ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நமக்கு இதில் ஒரு 5 பாயிண்ட் வரும். அது சாப்டர் நம்பர் 21லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 29 பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் என்டர்ப்ரனர். ஸோ அக்ரிகல்ச்சர் என்டர்ப்ரனர் அப்படின்னா
அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. விவசாயத்துலேருந்து யார் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் என்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 30. கிவ் எனி 3 cases in which an ordinary resolution need to be paused. ஸோ ஒரு பிஸ்னஸில் ஒரு நார்மலாக ஒரு ரெசல்யூஷன் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ரெசல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சாப்டர் நம்பர் 28. ஸோ நமக்கு இதில் கம்பல்சரியில் இன்டீரியர் கேட்கவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் நம்பர் கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 30 வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு புக் பேக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 3. ஸோ பார்ட்டு 3ல் பார்த்தோம் அப்படின்னா 3 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட கொஸ்டின் சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரைட் எ நோட் ஆன் செகண்டரி மார்க்கெட்டை. ஸோ செகண்டரி மார்க்கெட் எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா சாப்டர் நம்பர் 4லேருந்து கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட முக்கியமான லிமிட்டேஷன் என்ன, அதுக்கு என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த லெசன் அப்படின்னா சாப்டர் நம்பர் 7லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸு. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த சாப்டர் அப்படின்னா சாப்டர் நம்பர் 9லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 35. வாட் ஆர் த கான்செப்ட் மார்க்கெட்டிங்கு. ஸோ இது புக் பேக் கொஸ்டின் தான், ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக புக் பேக் கொஸ்டின் என்னவாக இருக்குது அப்படின்னா வாட் ஆர் த மார்க்கெட்டிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க, வாட் ஆர் த கான்செப்ட் மார்க்கெட்டிங்னு கேட்டாங்க. ஸோ நம்ம இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சாப்டர் நம்பர் 14லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 36. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன் ரிலேட்டட் டு கன்சியூமரிசம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் உள்ள சட்டங்கள், நுகர்வோருக்கு என்னென்ன மாதிரி சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன சாப்டர் அப்படின்னா சாப்டர் நம்பர் 16லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 37. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் நியூ எக்கனாமிக் பாலிசி. புதிய பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி. எந்த சாப்டரில் இருந்துன்னா சாப்டர் நம்பர் 20லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ், அது மேபி இப்போ ரிட்டனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பிரிண்டட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அது மஸ்ட் பி பிரிண்டடாக இருக்கலாம், இது யார் கொடுக்கணும் அப்படின்னா ட்ராயர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது எந்த லெசன் அப்படின்னா சாப்டர் நம்பர் 22. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 39 பார்த்தோன்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் அட் ப்ரீமியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் எனி 6 கைண்ட்ஸ் ஆஃப் நவரத்னா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆயில் கம்பெனி வரும், பாரத் பெட்ரோலியம் கம்பெனி வரும், எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நவரத்னா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பார்த்தோன்னா நமக்கு இன்டீரியரு எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா சாப்டர் நம்பர் 26லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம 3 மார்க் பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 40 வரையும் பார்த்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 40 நமக்கு கம்பல்சரி, அந்த 40th கொஸ்டின் நமக்கு இன்டீரியர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ 5 மார்க் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எய்தர் ஒரு சாய்ஸில் டோட்டலாக 14 கொஸ்டின்ஸ் வரும். அதில் நம்ம அட்டென்ட் பண்ணுறது 7 கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 41Aல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட். எப்படிலாம் வந்து நுகர்வோரை வந்து சுரண்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாப்டர் நம்பர் 16லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு எய்தர் ஒரு சாய்ஸு எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது எந்த லெசன் இருந்ததுன்னா சாப்டர் நம்பர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 42A பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. MBOவோட முக்கியமான அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சாப்டர் நம்பர் 3ல் இருந்து. நெக்ஸ்ட்டு பி அதுக்கோட எதர் சாய்ஸ் பார்த்தோம்னா ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஸோ ஷேர்ஸ்க்கும் டிபெஞ்சர்ஸ்க்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சாப்டர் நம்பர் 26லேருந்து. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 43 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங் என்ன, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட எதர் ஒரு சாய்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 44ல் A பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் எனி
5 கவர்மெண்ட் என்டர்பிரினர் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸோ அரசோட தொழில் முனைவோரோட 5 ஸ்கீம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதோட பி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இது பார்த்தோன்னா சாப்டர் நம்பர் 7லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 45A பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூவோட முக்கியமான மெத்தட்லாம் என்னென்னது, எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. அது எந்த லெசன்னா சாப்டர் நம்பர் 11லேருந்து. அதோட பி பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஆன் கிளாஸிஃபிகேஷன் அக்கார்டிங் த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இது சாப்டர் நம்பர் 24லேருந்து நம்ம கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சாப்டர் நம்பர் 15லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் பி அதோட எதர் ஒரு சாய்ஸ் பார்த்தோம்னா வாட் ஆர் த ரெக்வசைட்ஸ் ஃபார் அ வேலிட் என்டோர்ஸ்மெண்ட். ஸோ ஒரு என்டோர்ஸ்மெண்ட்டோட முக்கியமான ப்ராசஸ் என்ன, எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த லெசன் அப்படின்னா சாப்டர் நம்பர் 22லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 47லேயே பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் த மைக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இது சாப்டர் நம்பர் 19லேருந்து நம்ம கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த ஹைலைட்ஸ் ஆஃப் எல்பிஜி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எந்த சாப்டர்னால் சாப்டர் நம்பர் 20லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 5 மார்க் பொறுத்தவரை எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. இன்டீரியர் நமக்கு எதுவுமே கேட்கல. ஸோ பப்ளிக் பேட்டர்ன் படி நமக்கு ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. அந்த ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி, 5 மார்க் தான் இன்டீரியர். அந்த இன்டீரியர் கொஞ்சம் லைட்டாக யோசித்தோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக இந்த பேப்பரில் சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் அனலைசிஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதோட ஆன்சர் கீ நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ 21 மார்க் போட்டிருக்கோம். அதே போல் 2 மார்க் வந்து 2 மார்க்குக்கான அதோட ஆன்சர் கீயை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். 3 மார்க்கும் 31லேருந்து 40 வரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 14 கொஸ்டின் ஆஸ் பர் கவர்மெண்ட் கீ படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து போட்டிருக்கோம், பாயிண்ட் வைஸ் போட்டிருக்கோம். அதுக்கான மார்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேட்டர்ன் படி நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். Okay student, thank you. We will meet in next class.